வணக்கம் மக்களே. வெள்ளரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கோடைக்காலம் அப்படின்னாலே நிறையவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கோம். ஆனால் எல்லா உணவுகளும் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளான்றதை நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அந்த விதத்தில் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் அதிகம். அதுவே கோடை காலத்தில் எடுத்துக்கிறதன் மூலயமா நம்மளுடைய உடலுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை வழங்க போகுது. அது என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ வெள்ளரிக்காயோடைய நன்மைகள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னாலையும் அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரிக்காய் நீர் சத்து மிக்க காய்கறிகளில் முதன்மையானது, முக்கியமானதும் கூட. வெள்ளரிக்காய் கோடை காலத்தில் உடலில் நீர் சத்து குறையாமல் பாதுகாக்க உதவுறது. அது மட்டும் கிடையாது, முக்கியமான காய்கறி அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, சரும ஆரோக்கியத்திற்கும் வெள்ளரிக்காய் பெரிதும் உதவும். இந்த வெள்ளரிக்காய் குறித்து ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்லும் அந்த குறிப்புகளை பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெள்ளரிக்காய் மருத்துவ நன்மைகளுடைய ஆயுர்வேத ஒரு முறைப்படி நிறையவே விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சுண்டைக்காய் குடும்பத்தை சேர்ந்த வெள்ளரிக்காய் பரவலாக பயிரிடப்படுது. இது எளிதாக கிடைக்கக்கூடிய காய்கறியும் கூட. ஸோ வைட்டமின்கள், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, மெக்னீஷியம், காப்பர், பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் ஆரோக்கிய நன்மைகள் பார்த்திங்கன்னா இதய நோய் அபாயத்தை குறைத்தல், ஆரோக்கியமான எடை மேலாண்மை, உடலை நச்சுத்தன்மையிலிருந்து வெளியேற்றுதல், கண் ஆரோக்கியத்தை பராமரித்தல், இரத்தத்தை சுத்தம் செய்தல் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளித்தல் போன்ற நன்மைகளுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொப்பை குறைய தினமும் வெள்ளரிக்காய் சேர்த்த நீர் குடிப்பதன் மூலம் பலம் கிடைக்கும். ஸோ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. வெள்ளரிக்காயில் மெக்னீஷியம், நார் சத்து மற்றும் பொட்டாசியம் போன்றவை நிறைந்திருக்கு. இது இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறது. இது பார்த்திங்கன்னா தமனிகளில் உள் அழுத்தத்தையும் குறைத்து நீரேற்றமாக வைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தம் கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளரிக்காய் பரிந்துரைக்க காரணமே இதுதான். ஸோ வெள்ளரிக்காய் அழகு தயாரிப்பில் முக்கியமானது. வெள்ளரிக்காயை மசித்து கூழாக்கி பேஸ்ட் பேக் தயாரிக்கப்படுது. இதனால் சருமம் புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முகம், கண்கள் மற்றும் கழுத்து பகுதியில் வெள்ளரிக்காய் மசித்த விழுதை தடவி 15 முதல் 20 நிமிடங்கள் வரை விட்டு குளிர்ந்த நீரில் கழுவி எடுத்தால் சருமத்திற்கு சிறந்த ஒரு டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரிக்காய்களை வழக்கமாக நம்ம சருமத்திற்கு பயன்படுத்தும் போது பருக்கள் பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது, பிளாக் சர்க்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது மாதிரி எல்லாமே சரியாக போயிடும். சுருக்கங்களையும் தடுக்கிறது. கீரை, கேரட் மற்றும் கீரை சாறுடன் கலக்கும்போது இந்த வெள்ளரிக்காய் முடி வளர்ச்சியோடைய சேதத்தை சரி செய்து. கீரையுடன் சம அளவு வெள்ளரிக்காய் சாறு எடுக்கும்போது இது பார்த்திங்கன்னா நிறைய கோளாறுகளை குணப்படுத்தும். வெள்ளைக்காயில் உள்ள பார்த்திங்கன்னா அஸ்காரிக் அமிலம் மற்றும் கார்பிக் அமிலம் உடலின் தசை நார்கள், குருத்தெலும்பு, தசை நான்கள் மற்றும் எலும்புகளை வளப்படுத்த உதவுது. வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா சிலிக்காவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இணைப்பு திசுக்களை உருவாக்க உதவுது. இது பலவீனமான எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. வெள்ளரி இலைகளில் புதிய சாறுடன் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 3 ounce வீதம் குடித்து வந்தால் இது காலராவை போக்க உதவக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஓலிட்டோஸ் பிரச்சனைகளை குணப்படுத்த வெள்ளரிக்காய் சிறந்த உணவு. வெள்ளரிக்காயை மென்று சாப்பிடுவதன் மூலம் வாய் துர்நாற்றம் சரியாகும். இது பாக்டீரியாக்களிலிருந்து விடுபட உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளரிக்காய், பீட்ரூட் மற்றும் செலரி சாறு யூரிக் அமிலத்தின் ஒரு சேர்க்கையை குறைக்கிறது. இதனால் கீழ்வாதம் மற்றும் பிற கோளாறுகளை சரி செய்யவும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரிக்காய் தாகத்தை தணிக்க உதவும். வெள்ளரிக்காய் உடலில் எரிச்சலை உணரும் போது மருந்தாக அளிக்கப்படுது. ஸோ வெள்ளரிக்காயின் சாறு உடலில் எரிச்சலை தணிக்கிறது. சிறுநீர் பாதை எரிச்சல், சிறுநீர் கல் போன்றவற்றிற்கு வெள்ளரிக்காய் விதைகள் அதிக நன்மை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயிரில் இந்த வெள்ளரி விதைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறுநீர் குழாயில் உள்ள கல்லை கரைக்கவும் இவை உதவுது. ஸோ கற்கள் அதிகமாக இருக்கிறவங்க நீர் சத்து உறைந்த உணவுகள், அதே மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊட்டச்சத்து நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை கேட்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா
நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.